சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ளது மடப்புரம் காளியம்மன் கோவில். ஒரு பிரளய காலத்தில் மதுரை நகரம் வெள்ளத்தில் சூழப்பட்டு முற்றிலும் மறைந்துவிட்டது. அப்பொழுது மீனாட்சி அம்மன் மதுரையின் எல்லையை காட்ட வேண்டும் என்று இறைவனிடம் கேட்க, சிவபெருமான் தன் கழுத்தில் உள்ள ஆதிசேஷனை எடுத்து மதுரையை வளைத்தார். மேற்கே திருவெங்கடமும், தெற்கே திருப்பரங்குன்றமும், வடக்கே திருமாலிஞ்சம் சோலையும் வைத்து எல்லையை வகுத்த இறைவன் கிழக்கில் தற்பொழுது உள்ள மடப்புரத்தில் ஆதிசேஷனின் தலையையும் வாலையும் இணைத்து எல்லையை காட்டினார். இதனால் அந்த இடம் படப்புரம் என்று சொல்லப்பட்டது. அது நாளடைவில் மருவி மடப்புரம் என்று ஆனது. ஆதிசேஷன் வாயில் இருந்து வெளிப்பட்ட விஷத்தை அம்மன் உண்டு இங்கு காளியாக எழுந்தருளி உள்ளார். இங்கு காவல் தெய்வமாக ஐயனாரும் அம்மனுக்கு நிழலாக தன் வாகனமான குதிரையை அளித்து அடைக்கலம் தந்தார். இதனால் அவர் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று பெயர். இங்குள்ள பத்ரகாளி அம்மன் அக்னி கிரீடமாக கொண்டு காட்சி தருகிறார். இந்த அம்மனை குளிர்விக்க எலுமிச்சை பழமாலை சாற்றுவது வழக்கம். அம்மனின் வலக்கையில் கீழ் நோக்கியவாறு உள்ள திரிசூலம் அநீதியை அழிப்பதாகவும், தலையில் சூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் சாம்பலாக்குவதாகவும் உள்ளது. இங்கு காலையில் முதல் பூஜை ஐயனாருக்கும், அதன் பிறகுதான் காளியம்மனுக்கும் பூஜை நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்பச் சண்டை போன்றவற்றில் நீதி வேண்டுபவர்கள் குளித்துவிட்டு ஈர துணியுடன் வந்து நீதி தேவதையாக காளியம்மனை கருதி அவர் முன்னால் காசு வெட்டி போட்டு முறையிடும் வழக்கம் உள்ளது. பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை வரம், திருமணம் நடைபெறாமல் தவிப்பவர்கள், மன நிம்மதி இல்லாதவர்கள், ராகுதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர். வழக்கில் வெற்றி பெற, திருடு போன பொருட்கள் கிடைக்க வேண்டுபவர்கள் கோவிலில் நவகிரகங்களுக்கு எதிரே உள்ள மேடையில் பூட்டை பூட்டி சாவியை அங்குள்ள உண்டியலில் போடுகிறார்கள் அல்லது காளியிடம் வைக்கிறார்கள். இப்படி பூட்டு போடுவதன் மூலம் அநீதி இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை தோறும் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி இரவு தேவிக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமையில் 1008 தீபங்களை கொண்டு விளக்கு பூஜை நடத்தப்படுகிறது.